இங்கே யாருக்கு எட்ஜ் அண்ட் அட்வான்டேஜ் இருக்குன்னு பார்த்தோம்னா, பேட்டிங் வைஸ் சிஎஸ்கே ஒரு நல்ல செட்டில்டு யூனிட்டாக தெரியுறாங்க. கொஞ்சம் நல்ல பேலன்ஸ்டு டீமாக தெரியுறாங்க. எல்லாருமே கண்டிஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரியான பேட்ஸ்மேன்ஸாக தான் இருக்காங்க. அண்ட் அதுவே எம்ஐயை பார்த்தோம்னா ஒரு டிஸ்ட்ரக்டிவ் டாப் ஆர்டர் வச்சுருக்காங்க. இவங்க டாப் 4ல் எல்லாருமே எக்ஸ்ப்ளோசிவ் பேட்ஸ்மேன்ஸ், செம்ம டேலண்டட் பேட்ஸ்மேன்ஸ். இவங்களில் யாராவது ஒருத்தர் 15 ஓவர்ஸ் தாண்டி பேட்டிங் ஆனாலுமே சிங்கிள் ஹேண்டடாக மேட்சை முடிச்சு கொடுத்துட்டு போயிடுவாங்க. அந்தளவுக்கு ஒரு டிஸ்ட்ரக்டிவ் டாப் ஆர்டர். பட் ஹர்திக் பாண்டியா இல்லாமல் இவங்களோட மிடில் ஆர்டர் கொஞ்சம் வீக்காக இன்எக்ஸ்பீரியன்ஸ்டாக தெரியுது. ஸோ பேட்டிங் டெப்த்தை வச்சு பார்க்குறப்போ சிஎஸ்கே கிட்ட நல்ல டெப்த் இருக்குது. எல்லாருமே ஸ்பின்னையும் நல்லா ஆடுவாங்க. அப்படிங்கிறனால இங்கே சிஎஸ்கேக்கு ஒரு ஸ்லைட் எட்ஜ் இருக்குது. அண்ட் பவுலிங் வைஸ்னு பார்க்குறப்போ ஃபாஸ்ட் பவுலிங்கில் எம்ஐ கிட்ட நல்ல ஃபாஸ்ட் பவுலர்ஸ் இருக்காங்க. பவர் பிளேயில் போல்ட் அண்ட் சகர் ரொம்பவே டேஞ்சரஸாக இருப்பாங்க. பட் டெத் ஓவர்ஸ்னு பார்க்குறப்போ போல்ட் மட்டும்தான் ஒரு ரிலேபிள் பவுலர். கார்பின் பாஷ் அவருக்கு நல்லா சப்போர்ட் பண்ணி போட்டு கொடுக்கணும். அதுவே சிஎஸ்கேன்னு பார்த்தோம்னா அவங்க கொஞ்சம் நல்ல பவுலிங் அட்டாக்கே வச்சிருக்காங்க. இந்த கண்டிஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரியான ஃபாஸ்ட் பவுலர்ஸை வச்சிருக்காங்க. தென் அடுத்ததாக ஸ்பின்னர்ஸ்னு பார்த்தோம்னா சிஎஸ்கே ஆஸ் த பெஸ்ட் ஸ்பின் ட்ரையோ, அதில் எந்த டவுட்டும் இல்லை. எம்ஐ கிட்ட சாண்ட்னர் இருக்காரு. அவர் இந்த கண்டிஷன்ஸில் சூப்பராக போடுவார், டைட்டாக போடுவார், 1 or 2 விக்கெட்ஸ் எடுத்து கொடுத்துருவாரு. பட் காரன் சர்மா ஹி மே கோ ஃபார் ரன்ஸ். நிறைய ஆல்ரவுண்டர்ஸ் வச்சிருக்காங்க. திலக் வர்மா, நவந்திரி இவங்க கூட 1 or 2 ஓவர்ஸ் ஆஃப் ஸ்பின் போடலாம். பட் சிஎஸ்கே ஸ்பின்னர்ஸை கம்பேர் பண்ணும்போது அவங்க ரொம்பவே அட்டாக்கிங்காக இருக்காங்க. எம்ஐயோட ஸ்பின்னர்ஸ் அந்தளவுக்கு அட்டாக்கிங் கிடையாது. ஸோ சிஎஸ்கேக்கு டெஃபினட்டாக இங்கே ஒரு பெரிய எட்ஜ் இருக்குது. ஈவன் தோ சிஎஸ்கேக்கு இங்கே நிறைய அட்வான்டேஜஸ் இருந்தாலும் எம்ஐயை நம்ம அண்டர் எஸ்டிமேட் பண்ண முடியாது. ஈவன் பாண்டியா அண்ட் பும்ரா இல்லாமையே இந்த மேட்ச் அவங்க வின் பண்ணாலும் அதில் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. அண்ட் அதே சமயம் எம்ஐ ஐபிஎல்ல அவங்களோட ஃபஸ்ட் மேட்சை வின் பண்ணி பல வருஷங்கள் ஆயிடுச்சு. அந்த ஸ்ட்ரீக் இங்கேயும் கண்டினியூ ஆகுமா, இல்லை அதை பிரேக் பண்ணுவாங்களா அப்படின்றத சண்டே நைட் நம்ம தெரிஞ்சுக்கலாம்.